டாக்டர், இன்னைக்கு நிறைய பேர் கேல் பிளாடர் சர்ஜரி பண்ணுறாங்க. கேல் பிளாடர்னா என்ன? கால் பிளாடர்னா பித்தப்பை, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு. பித்தப்பை அப்படிங்கிறது பித்த நீரை சேகரித்து வைக்கிற ஒரு உறுப்பு. ஆக்சுவலாக பித்த நீரை உருவாக்குற உறுப்பு கல்லீரல், லிவர். இது சேகரித்து வைக்கிற ஃபங்க்ஷனை மட்டும்தான் இந்த பித்தப்பை செய்யும். டாக்டர், கேல் பிளாடர் சர்ஜரி மெயினாக எதுக்காக பண்ணுறாங்க? பொதுவாக கால் பிளாடர், அதாவது பித்தப்பையில் கல் இருந்தாலோ, பித்தப்பையில் கல் அடப்பு இருந்தாலோ, டயபிட்டிஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு பித்தப்பையில் இன்ஃப்ளமேஷன், கோலிசிஸ்டைட்டிஸ்னு வரும். அந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக பித்தப்பை ஆப்ரேஷன் செய்கிறோம். ஓகே, இந்த கேல் ஸ்டோன் எதனால் ஃபார்ம் ஆகுது? ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்கா? பித்தப்பை அப்படிங்கிறது பித்த நீரை சேகரித்து வைக்கிது. அந்த பித்த நீர் கொஞ்சம் குழவழப்பு தன்மை, அடர்த்தி தன்மை அதிகமாகும் போது அதில் உள்ள சால்ட்ஸ் எல்லாமே டெபாசிட்டாக மாறி தான் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பித்தப்பையில் ஸ்டோன்ஸ் நிறைய ஃபார்ம் ஆக பித்த நீர் வெளியேற பாதையை அது பிளாக் பண்ணலாம். இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக நம்ம பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணுறோம். டயபிட்டிஸ் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ள பேஷண்ட்ஸுக்கு சில சமயம் அன்கண்ட்ரோல் பிளட் சுகர்னால பித்தப்பையில் இன்ஃப்ளமேஷன் வரும், அதிகமான வலி வரும். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காகவும் நம்ம கால் பிளாடர் சர்ஜரி பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த கேல் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கும்போது இதோட சிம்டம்ஸ் என்னெல்லாம் மேம் இருக்கும்? பொதுவாக பித்தப்பை கல், அந்த கால் பிளாடர் ஸ்டோன்ஸில் பேஷண்ட்டுக்கு ஏசிம்டமேட்டிக் பிரச்சனையே வராது. அது ஒரு 90% மக்கள் அது சம்மந்தமான எந்த இதுவும் தெரியாது அவங்களுக்கு. அப்படி சிம்டம்ஸ் வந்தால் ரைட் சைடு அப்பர் அப்டமன், அதாவது வலது பக்கம் மேல் வயிறு பக்கம் வலி வரும். அந்த வலி பின்னாடி முதுகு பக்கம் வரைக்கும் கடுமையாக இருக்கும். இது எல்லாருக்கும் இருக்கும்னு அது கிடையாது. ரெண்டாவது, செரிமானம் சம்பந்தப்பட்ட கோளாறு, அதாவது உணவு எனக்கு செரிக்கலை, சாப்பிட்டா வயிறு ஊதிக்குது, பசிக்கலை, இந்த மாதிரி ஜீரண கோளாறுகளை அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் பித்தப்பை கல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். டாக்டர், இதுக்கு எந்த மாதிரியான ஸ்கேன்ஸ் அண்ட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம்? பொதுவாக பேஷண்ட் நார்மல் அல்ட்ராசவுண்ட் அப்டமன் எடுத்தாலே கால் ஸ்டோன்ஸ் தெரியும். அதை விட பெஸ்ட்டுனா சிடி அப்டமன். ஸோ சிடி அப்டமனில் கால் ஸ்டோன்ஸோட சைஸு, அந்த கால் பிளாடர் வீங்கி இருக்கா, அதோட திக்னஸ் என்ன, ரொம்ப புண்ணாக இருக்கா, அடைக்கிற தன்மை எதுவும் இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியர் பிக்சராக தெரியும். ஸோ அல்ட்ராசவுண்டை விட சிடி பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு, இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு பேஷண்ட்ஸ் என்ன மாதிரி கண்டிஷனில் போகணும் அப்படிங்கிறதும் இருக்குது. பொதுவாக கால் பிளாடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் 2. வெறும் வயிற்றில் இருக்கும்போது அது பையில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு மீல் எடுத்தீங்க, சாப்பாடு எடுத்தீங்கன்னா அந்த பையில் அது ரிலீஸ் பண்ணும் பித்த நீரை செரிமானம் ஆகிறதுக்கு. ஸோ அது கண்ட்ராக்ட் ஆகிடும். அப்படியே ஒரு கண்ட்ராக்ட் ஆன ஸ்டேஜில் பார்க்கும்போது ஸ்கேனில் எதுவும் தெரியாது. ஸோ யூஸ்வலாக ஒரு எம்டி ஸ்டமக்லேயோ இல்லை சாப்பாடு எடுத்து ஒரு 4 hours கழிச்சோ நம்ம போய் ஸ்கேன் எடுத்தோம்னா அந்த விசிபிலிட்டி, ஸ்டோன்ஸோட விசிபிலிட்டி, இது எல்லாமே நல்லா தெரியும். கேல் பிளாடரில் ஸ்டோன் வந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சர்ஜரி மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டா, ஆர்எல்ஸ் மெடிசன்லேயும் க்யூர் பண்ணலாங்களா மேம்? பொதுவாக கால் பிளாடர் ஸ்டோன்ஸுக்கு மெடிசன்னு பர்டிகுலராக எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் என்னென்னா, அந்த ஸ்டோன்ஸுங்கிறது புதுசாக எதுவும் வர்றதில்லை. அங்கே இருக்கிற பித்த நீரோட அடர்த்தி தன்மை அதிகமாகி அதில் உள்ள சால்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை கரைக்கணுங்கிற மெடிசன்ஸ் பர்டிகுலராக பொதுவாக எஃபெக்டிவாக இருக்காது. சிலருக்கு ஏசிம்டமேட்டிக்காக இருக்காங்க, சின்ன சின்ன கல்னால் அவங்க டயட் மாடிஃபிகேஷன் செஞ்சால் சரியாக வரும். ஆனால் பொதுவாக ஸ்டோன்ஸோட சைஸ் எல்லாமே சிடி ஸ்கேனில் நம்ம எவிடெண்ட்டாக தெரியுது. அந்த பித்தப்பையை உறுத்தி அது புண்ணாகுது அப்படின்னா இதுக்கு சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட் பெஸ்ட். பிகாஸ் சர்ஜரி பண்ணிட்டா ரெக்கரன்ஸ் வராது, திருப்பி கால் ஸ்டோன்ஸ் வராது. இந்த சர்ஜரி ப்ராசஸில் ஸ்டோன் மட்டும் ரிமூவ் பண்ணுவீங்களா, ஆர்எல்ஸ் கேல் பிளாடரே ரிமூவ் பண்ணுவீங்களா மேம்? ஸ்டோனை மட்டும் ரிமூவ் பண்ணுறது ஓகே, பட் அது ஒரு ரெக்கரண்ட் ப்ராசஸாக இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு 4 ஸ்டோன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு முறை நீங்கள் ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ணணும். ஸோ இது ரிப்பீட்டட் ப்ரொசீஜர். ரெண்டாவது ஒன்ஸ் ஸ்டோனை ரிமூவ் பண்ணிட்டா திருப்பி அவங்களுக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. பட் சர்ஜரி அப்போது நம்ம பித்தப்பையே எடுத்துறதுனால திருப்பி ரெக்கரண்ட்டாக ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற சான்சஸ் கிடையாது. அதனால் சர்ஜரி தான் பெஸ்ட்டு. டாக்டர், கேல் பிளாடர் ஸ்டோன் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சர்ஜரிங்கிறது கட்டாயங்களா? அப்படி கிடையாது. பொதுவாக ஒரு சிலருக்கு எந்தவித சிம்டம்ஸும் இருக்காது, ஸ்டோன்ஸ் சின்ன சைஸில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அவங்களோட ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சிலருக்கு சர்ஜரியை நாங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டோம். அன்லஸ் அந்த ஸ்டோன்ஸ்னால ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டோன்ஸோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அது போய் பித்த நீர் பாதையை அடைச்சிரும், அவங்களுக்கு காம்ப்ளிகேட் ஆகும், அவங்களோட கோமார்பிலிட்டிஸ், சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். டாக்டர், கேல் ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான டயட்ஸ் ஃபாலோ பண்ணலாம்? பொதுவாக கால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹை கொலஸ்ட்ரால் டயட்,
ஒரு ஹை ஃபேட் டயட்டு இல்லை ஹோட்டல் ஃபுட் இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த ஆயிலி ஃபுட்டுனால அந்த கொலஸ்ட்ரால் கண்டென்ட் அதிகமாகும்போது அந்த பித்த நீரோட அடர்த்தி கூடிரும், அது கால் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபைபர் ரிச் டயட் எடுக்கணும், அதே மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும். ஸோ ஹைட்ரேஷன் முக்கியம். அதே சமயம் பழங்கள் எடுக்கலாம். அடுத்தது முக்கியமானது, இப்போ உள்ள ட்ரெண்டில் பார்த்தோம்னா நிறைய பேர் டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது கிராஷ் டயட். அது ஒரு ஷார்ட் டேர்மில் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணும்பொழுது அந்த கால் பிளாடரோட அந்த பித்தநீர் அடர்த்தி இன்னும் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு லாங் டேர்மில் வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பேலன்ஸ்டு டயட்டோடு கொண்டு வந்தால் இந்த மாதிரி கால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாது. நம்ம டாக்டர் சிதம்பரம் ஹாஸ்பிட்டலில் இந்த கேல்பிளாடர் சர்ஜரி எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்க? பொதுவாக நம்ம சிதம்பரம் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி டீம் டாக்டர் சி சரவணன் அவங்க தான் இங்கே சர்ஜரி ஹெட். அந்த டீம் தான் அந்த லேப்ரோஸ்கோபி சர்ஜரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் லேப்ரோஸ்கோபிக் மெத்தடு தான் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அந்த ஓப்பன் இன்சிஷன் தேவையில்லை. ஸோ ஷார்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, ஸோ 2 to 3 டேஸில் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். மோரோவர் ஒரு 1 வீக்லேயே அவங்க வேலைக்கு போகலாம். அவங்களோட ரொட்டீன் வேலை, வண்டி ஓட்டுறதுலேருந்து எல்லாமே, மாடிப்படி ஏறுறது, அவங்க ரொட்டீன் வேலையை எல்லாமே பார்க்கலாம். இதுதான் அந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியோட அட்வான்டேஜஸ். ஒரு சிலருக்கு ஒரு சுகர் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க, கால் ஸ்டோன்ஸ் இருக்குன்னு தெரியும், பட் அதில் தொந்தரவு இல்லைன்னு நினச்சிட்டு ரொம்ப நாளாக இருக்கும்போது அந்த பித்த பையே வந்து புண்ணாயிரும். ஸோ பக்கத்தில் எல்லாம் அட்ஹெஷன்ஸ் ஒட்டி ஒட்டி இருக்கும், சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ், சில பேருக்கு அது ஜாண்டிஸ் அளவுலலாம் இருக்கும். அவங்களுக்கு ஓப்பன் சர்ஜரி சில சமயம் தேவைப்படும். கேல்பிளாடர் சர்ஜரிக்கு வர பேஷண்ட்ஸ் காமனாக கேட்குற ஒரு கொஷின் என்ன மேம்? பொதுவாக கால் பிளாடர் சர்ஜரிக்கு வர பேஷண்ட்ஸ் காமனாக கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, எனக்கு பித்தப்பையை எடுத்துட்டா அப்புறம் எனக்கு பித்த நீர் எப்படி சுரக்கும், எனக்கு எப்படி செரிமானம் ஆகும், இதுதான் காமனான கொஸ்டின். யூஸ்வலாக இந்த பயம் உங்களுக்கு வேண்டவே வேணாம். ஏன்னா பித்தப்பை பித்த நீரை சேகரித்து வைக்கிற வேலையை மட்டும் செய்யுது. தேவையான நேரத்தில் அந்த பித்த நீரை வெளியேற்றுறதும் திரும்பி சேகரித்து வைக்கிறது தான் அதோட வேலை. ஆனால் லிவர் தான் அந்த பித்த நீர் பையில் வந்து சுரக்குது. ஸோ பித்த பையை எடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் வராது. சின்ன சின்ன தொந்தரவுகள் என்ன வரும் சர்ஜரிக்கு அப்புறம் அப்படின்னா, பித்தப்பை நான் ஆல்ரெடி சொன்னேன் ரெகுலேட் பண்ணுது. அதாவது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து எவ்வளவு பித்த நீர் வேணும், பைல் வேணும்னு சொல்லி ரெகுலேட் பண்ணி செக்ரேட் பண்ணுது. ஆனால் இந்த சர்ஜரிக்கு அப்புறம் லிவர்லேருந்து கண்டினியூஸாக பித்த நீர் உங்கள் குடலில் ஸ்லோ ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, உடனே செரிமானம் ஆகிறதுனால அடிக்கடி மோஷன் போகிறது, அந்த மாதிரி தொந்தரவுகள் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். ஸோ பொதுவாக அந்த கால் பிளாடர் சர்ஜரி பண்ணுற பேஷண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு 6 மந்த்ஸுக்கு நாங்கள் சொல்கிற கொஞ்சம் டயட்டை ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் ஃபஸ்ட் பாயிண்ட், சுகர் இருந்தால் சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சுகர் இல்லாத பேஷண்ட்ஸ் உங்கள் நடையை கொஞ்சம் கூட்டுங்க. அதாவது போஸ்ட் மீல் வாக் ஒரு 10 to 20 மினிட்ஸ் நீங்கள் வாக் பண்ணலாம். ஃபுட்டில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கணும், கீரை வகைகள் அந்த இது எல்லாமே அதிகமாக இருக்கணும். அடுத்தது ஆயிலி ஃபுட், அந்த என்னென்ன இருக்கோ அந்த சாட் ஐட்டம்ஸ், பிரியாணி, அந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸை கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். பேக்கரி ஐட்டம்ஸையும் அவாய்ட் பண்ணிடுங்க. நார்மலாக உங்கள் வீட்டில் செய்கிற சமையல் செய்கிற சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு பழகுங்க. கொஞ்ச நாள் ஆனால் இந்த ப்ராசஸ்க்கு அந்த குடல் பழகிரும். பித்த நீர் கண்டினியூஸாக வரதை வந்து அதை அகாமடேட் பண்ணி நார்மலாக உங்கள் பேட்டர்ன் வந்துடும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு உங்கள் டயட் பேட்டர்னை நீங்கள் மாற்றணும். இட் வில் டேக் சம் 2 to 3 months. அவ்வளவுதான் இதில் வர்றது. மற்றபடி உங்கள் பித்தப்பையை எடுக்கிறதுனால திரும்பி கல் வராது. கல் இருந்துக்கிட்டே இருந்து அது ஒரு பிரச்சனையாகி ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியாக மாற்றவும் வேண்டாம். ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னா பெஸ்ட்டு சர்ஜனை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வரலாம். பித்தப்பை ஆப்ரேஷன் செஞ்சுக்கலாம். கரெக்டான டயட் அட்வைஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்தவித காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கும் கேல்பிளாடர் சர்ஜரி ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கன்சல்டேஷனுக்கு டாக்டர் சிதம்பரம் மெமோரியல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை இன்னைக்கே விசிட் பண்ணுங்கள்.